ஓகே. ஹவ் டூ ரெஜிஸ்டர் அ வெண்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்ல வந்து ஒரு வெண்டார் ரெஜிஸ்டர் ஆகுறதுனால அவருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெய்னிங் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். அதாவது அவங்க கிட்ட வர கஸ்டமரே நம்ம ஆப் மூலியமா திரும்ப அவங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ண வைக்கவும் முடியும். இன்னொன்னு ரெக்கரிங் நியூ கஸ்டமர்ஸ். அதாவது புது புது கஸ்டமர்ஸையும் அவங்க நம்ம ஆப்ல வந்து ரெஃபர் பண்ணி அது மூலமாவும் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். தென் எக்ஸ்பேண்ட் மல்டிபிள் பிசினஸ். இப்போ நம்ம ஆப்லயும் பிசினஸ் பண்ண முடியும். தென் அது மூலியமா மத்த வெண்டார்ஸ்க்கும் அவங்க வந்து சேல்ஸ் நடத்திக்க முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம வெண்டார் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறது பார்ப்போம். தென் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்குள்ள நீங்க என்டர் ஆனதும் சைட் பார் இருக்கும் 3 லைன்ஸ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் வரும். அந்த ப்ரொஃபைலுக்கு கீழேயே வெண்டார் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஷோ ஆகும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோடிங் பார் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ல ஒவ்வொரு பேஜும் நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போதும், அது ஒவ்வொரு பேஜ் நீங்க முடியும் போது உங்களுக்கு அந்த லோடிங் ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும். 10, 20 அப்படின்னு லோட் ஆகிட்டே போகும். நீங்க எப்போ அதை 100% கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லா வெண்டாரோட டீடைல்ஸ் எல்லாமே சப்மிட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டைப். பிஸ்னஸ் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சர்வீஸ்ன்னு 2 டைப் இருக்கும். ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் இருக்க எல்லா கடைகளும் வந்து ப்ராடக்ட்ல வரும். தென் எம்ஆர்பி இல்லாமல் அமௌண்ட் வந்து நம்ம அப்போ சொல்லி சேல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அவங்க சர்வீஸில் வருவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வரும். மற்ற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டில் வரும். அது என்னங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி. கேட்டகரி உங்கள் ஷாப் நீங்கள் என்ன டைப்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஷாப் வந்து எந்த கேட்டகரியில் வரும்னு செலக்ட் பண்ணணும். சேவையாக இருக்கலாம், கிராசரியாக இருக்கலாம், தென் டெய்லி நீட்ஸாக இருக்கலாம். அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் சப் கேட்டகரி. நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப் கேட்டகரி வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடும். நீங்கள் என்னென்ன இது சேல் பண்ணுறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். தென் ஷாப் நேம். ஷாப் நேம்ங்கிற இடத்துல உங்கள் கடையோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். தென் அதுக்கு கீழே உங்களோட நேம், அதாவது கடையோட வெண்டார் நேம், அந்த நேம் வந்து உங்களோட டைப் பண்ணிக்கணும். தென் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி. தென் டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வந்து ஓனரா இல்லை சூப்பர்வைசரா என்னங்கிறது, மேனேஜரா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிட்டி வந்து கோயம்புத்தூர் இல்லை மதுரை, உங்கள் எந்த சிட்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்கோட். இதெல்லாம் ஃபுல்லும் மேண்டட்டரி தான். இது எல்லாமே செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணி பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். தென் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது பிஸ்னஸ் இன்ஃபோ பேஜ் வரும். பிஸ்னஸ் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேம் இங்கேயும் கேட்கும். அங்கேயும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். தென் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்கள் கடையோட லோகோ. கடையோட லோகோ மீன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணியிருப்பீங்க, ஒரு லோகோ வச்சிருப்பீங்களா, விசிட்டிங் கார்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்லோட் லோகோவில் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது அப்லோட் டாக்குமெண்ட்டுங்கிற இடத்துல இப்போ ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்படி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும், எம்எஸ்எம்இ இருக்கும், இல்லை சுகாதாரத்துலேருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அது இருக்கும். அது நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்போட இமேஜ் ஒரு 4 இமேஜ் அப்லோட் பண்ணணும். கடையோட ஓவர் வியூ ஒன்று, தென் உள்ளே இருக்கிற உங்களோட இன்டர்வியூவின் அந்த இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த டீட்டெயில் நீங்கள் ஃபுல்லாக மேண்டட்டரியாக சப்மிட் பண்ணியிருக்கணும். தென் அது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் அட்ரஸ் பேஜில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம கூகுள் மேப்பில் உங்கள் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்கள் அட்ரஸ். உங்கள் கடையோட ஃபுல் அட்ரஸ் வந்து இங்கே டைப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏதாவது உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறோம், ஏதாவது ஆஃபர் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னா அது கரெக்டான அட்ரஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃபுல் அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. தென் ரெண்டாவது சிட்டி, எந்த சிட்டிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழ்நாடு ஆர் கேரளா எப்படிங்கிறது நீங்கள் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் உங்களோட கரெக்ட் பின்கோட், உங்கள் ஸ்டோர் இருக்கிற பின்கோட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் மேண்டட்டரி தான். இதில் ஏதாவது ஒமிட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் இன்ஃபோ போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அது வாட்ஸ்அப் நம்பர் நமக்கு வந்து தேவைதான். இப்போ ஒரு வெண்டாராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப இந்த நம்பர் நீங்கள் மேண்டட்டரியாக அப்டேட் பண்ணி தான் ஆகணும். தென் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி இருக்குன்னா அதோட ஐடியோட லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஷாப்போட வெப்சைட் லிங்கை வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா அந்த யூடியூப் சேனலோட லிங்க் அப்டேட் பண்ணிக்கலாம். தென் கம்பெனி ஸ்டார்ட் டேட், உங்களோட கம்பெனி எப்போ தொடங்குச்சோ அந்த டேட்டை வந்து கம்பல்சரி நீங்கள் போட்டிருக்கணும். தென் கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கணும்.
தென் அது உங்களுக்கு எப்படி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கீழே வந்து ஸ்லாஷ் போட்டு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். தென் அபவுட்டஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கடையை பற்றின ஒரு சில வார்த்தைகள் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது நம்ம கடையிலங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் ஆகும்போது நீங்கள் போட்டுக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், கீவேர்ட்ஸ், அபவுட்டஸ், தென் கம்பெனி ஸ்டார்ட் டேட் வந்து மேண்டட்டரி. இதை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்க முடியும். இதெல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டைமிங். இப்போ பிஸ்னஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் எல்லா கடைகளும் மோஸ்ட்லி அந்த டைமில் தான் இருக்கும். இந்த சண்டே மட்டும் ஒரு சில கடைகள் தான் ஓப்பன் இருக்கும். நீங்கள் சண்டே வந்து லீவ்னா க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அந்த எல்லோ ஐக்கான் வந்ததெல்லாம் வந்து கடை இருக்குன்னு சொல்லி ஷோ ஆகும். அந்த ஆஃப் பண்ணி இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ பண்ணிக்கலாம். தென் கஸ்டமர் கேன் ரெடீம் ஒன்லி யூ கிவன் டைமிங். நீங்கள் எந்த டைமிங் சொல்கிறீங்களோ அந்த டைமில் மட்டும்தான் உங்கள் ஷாப் வியூ ஆகும். தென் கஸ்டமரும் பே பண்ண முடியும். அது இல்லாத டைமிங்கில் வந்து அவங்க பே பண்ண முடியாது, உங்கள் ஷாப்பும் ஷோ ஆகாது. ஸோ இது வந்து மேண்டட்டரியான ஒன்று. இதுவும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இது பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களோட வெண்டாருக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. எனக்கு கம்பல்சரி இது நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப். நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டாங்கிறது செலக்ட் பண்ணிக்கணும். தென் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். உங்கள் பாஸ்புக்கிலோ இல்லை உங்கள் செக்லீஃப்லையோ என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் சப்மிட் பண்ணியிருக்கணும். தென் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட், தென் உங்கள் பேன் கார்டோட நம்பர் வந்து டைப் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும். தென் கீழே வந்து உங்கள் அக்கௌண்ட்டோட ப்ரூஃப், அதாவது பாஸ்புக்கோ இல்லை கேன்சல் செக் லீஃபோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று பேன் கார்டில் உங்கள் பேன் கார்டோட இமேஜ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்சி இருக்கு இல்லைங்களா? சிஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் நடக்கும்போது மட்டும் இந்த கமிஷன் பே பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 5% வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஐ டெக்ளேர் டு பே கமிஷன் ஆஃப் 5% சிஆர்சி டு ஸ்பார்க் ரெடீம்ங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணி நான் கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்த எல்லா ஸ்லைட்ஸில் பார்த்த எல்லா பேஜுமே நீங்கள் கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜ் வரும். தென் கடைசியாக இந்த இதுவும் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும். ஸோ a shop will only visible for us when the vendor uploads 100% of the details and documents beforehand. நீங்கள் மேலே ஒரு லோடிங் காமிச்சு இல்லைங்களா? அந்த லோடிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சப்மிட்டே ஆகும். அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டீட்டெயில் விட்டுருந்தாலுமே உங்களுக்கு சப்மிட் ஆகாது. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும் உங்களோட ஷாப். அப்போ தான் நாங்கள் அப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கொடுக்க முடியும். தென் வெண்டார் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே அப்ரூவ் ஆனது உங்களுக்கு வந்து வெண்டார் லாகின் ஒன்று ஷோ ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணதுமே உங்களோட மேப் கியூஆர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கியூஆர் கோட், கடையில் இருக்கிற கியூஆர் கோடு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் மேப் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கிற ஸ்கேனரை கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணும்போது டேரெக்டாக உங்கள் ஷாப்போட பேமெண்ட் ஆப்ஷன் கிட்டே போயிடும். ஸோ அது அவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா வெண்டார்ஸும் ஜாயின் பண்ணும்போது கம்பல்சரி அந்த மேப் கியூஆர் வந்து கொடுத்துருக்கணும். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் சேல்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு என்ன வித்ட்ரா கொடுக்க முடியாது. அது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆப்பில் வந்து அக்ரிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டார் வந்து நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ சிஆர்சி பே பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் உங்கள் ஷாப்போட சீல் வச்சு சைனோட நமக்கு சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வித்ட்ரா பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த வெண்டர்ஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்பில் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் கம்பல்சரியாக சப்மிட் பண்ணியிருக்கணும் வித் சீல் அண்ட் சைனோட. ஸோ தேங்க்யூ. இந்த பிபிடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நம்பர் நான் வந்து சேட் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.